வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு செப்டம்பர் மாத பலன்கள். செப்டம்பர் மாதத்துல கிரகங்களின் கோச்சார நிலவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது 3ஆம் தேதி அந்த செப்டம்பர் மாதம் சுக்கிரன் ஆகப்பட்டவர் தன்னுடைய சொந்த ஆட்சி வீடான துலாம் ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். 17ஆம் தேதி சூரியன் ஆகப்பட்டவர் ஆட்சியிலிருந்து கன்னி ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அடுத்து இந்த இந்த மாதத்துல 8ஆம் தேதி செப்டம்பர் மாதம் பாத்தீங்கன்னா புதன் ஆகப்பட்டவர் தன்னுடைய உச்ச வீடான அந்த கன்னி ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இந்த மாதத்தின் இறுதியில, அதாவது 19ஆம் தேதி செப்டம்பர் மாதம் செவ்வாய் ஆகப்பட்டவர் அந்த மிதுன ராசியிலிருந்து தன்னுடைய நீச்ச வீடான கடக ராசிக்கு பெயர்ச்சியாகி வருகிறார். ஆக மொத்தம் இந்த மாதத்துல உச்ச ஆட்சி வீடுகள்ல தான் இந்த கிரகங்கள் கோச்சார நிலையை அடைகின்றன. அதுல இந்த கடக ராசியில காலபுருஷனுக்கு கடக ராசியில குரு பகவான் உச்சம் பெற்றும் செவ்வாய் பகவான் நீச்சம் பெற்றும் இருக்கக்கூடிய காலத்தன்மைகள் எந்தெந்த மாதிரியான ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் ஒரு பலனை கொடுக்க போகுது, மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படின்றத இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. துலாம் ராசி என்பர்கள் காலபுருஷனுக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராசி என்பர்கள். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த ராசி என்பர்களுக்கு மற்றவர்களை கிரகிக்கக்கூடிய ஒரு திறமை அப்படின்றது இருக்கும். ஒருத்தர் அப்படி பார்த்துட்டாங்க அப்படின்னா ஸ்கேன் பண்ணிடுவாங்க. உடனே கண்ணால ஸ்கேன் பண்ணக்கூடிய ஒரு பெரிய ஒரு மருத்துவர் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம துலாம் ராசி என்பர்கள் தான். ஆனா இவர்கள் கிட்ட பேசக்கூடியவர்கள் ரொம்ப ஜாக்கிரதையா தான் பேசணும். ஒரு இடம் மாதிரி இன்னொரு இடத்துல ரொம்ப சாதுவா பழக மாட்டாங்க. மேக்சிமம் 90% ரொம்ப சாதுவா இருப்பாங்க துலாம் ராசி என்பர்கள். அந்த ஒரு 10% பாத்தீங்கன்னா ஒரு அந்நியனாக மாறக்கூடிய ஒரு நபர்கள் தான் இந்த துலாம் ராசி என்பர்கள். இந்த துலாம் ராசி என்பர்களோட இந்த ரிஷப ராசி என்பர்கள் சேர்க்கை பெற்று கணவன் மனைவியாக இருந்தாங்க அப்படின்னா பாத்தீங்கன்னா வேற வினையே வேண்டாம். டெய்லி பாத்தீங்கன்னா இடி மின்னல் புழக்கங்களோட தான் அந்த வாழ்க்கையே நடக்கும். அந்த அளவுக்கு சண்டை சச்சரவுகள், அடுத்து பாத்தீங்கன்னா அடிதடி சண்டைகள், இது எல்லாமே இந்த துலாம் ராசிக்கும் ரிஷப ராசிக்கும் இருக்கக்கூடிய 7ஆம் பொருத்தம். மிகப்பெரிய ஒரு பிரச்சனையோட இருக்கக்கூடிய 2 ராசி என்பர்கள் தான். ஏன்னா இந்த ராசிக்கு அதிபதி சுக்கிரன், அதே மாதிரி அஷ்டமாதிபதியும் ரிஷபம், அங்கேயும் பாத்தீங்கன்னா ராசிக்கு அதிபதி சுக்கிரன். 2 பேருமே பாத்தீங்கன்னா ஒரே விஷயத்துக்காக போராடுவாங்க. ஆனா ஈகோவோட போராடுவாங்க. இந்த மாதிரியாக தான் இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த மாதம் பார்ட்னர்ஷிப் தொழில்ல மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகள் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இது நாள் வரைக்கும் பார்ட்னர்ஷிப் தொழில 2 பேரும் வேலை செய்றீங்க, ஆனா எதுவுமே நடக்கல. ஒரு பொருளாதாரம் வளர்ச்சி இல்ல, ஒரு வருமானம் இல்ல, எவ்வளவோ எஃபர்ட் போட்டாச்சு, அந்த எஃபர்ட்டுக்கு உண்டான ஒரு பலன்கள் கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு முழுமையான அந்த பார்ட்னர்ஷிப் தொழில்ல முழுமையான வளர்ச்சிகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். பொருளாதார ரீதியான சில நெருக்கடிகளிலிருந்து முழுமையாக வெளியில வரக்கூடிய ஒரு நேரம். கடன் எல்லாம் பாத்தீங்கன்னா சுத்தி முத்தி நல்லா வாங்கி வச்சிருக்கிறாங்க இந்த துலாம் ராசி என்பர்கள். ஏகபோகமா வாங்கி வச்சிருக்கிறாங்க. அந்த கடனை பார்த்து இவங்க வேலை செஞ்சுட்டாங்க அப்படின்னா அன்னைக்கு ஃபுல்லா நாள் ஓடாது. அந்த அளவுக்கு அந்த கடன் நெருக்கடிகள் இருக்கு. இதுல ஏதாவது ஒரு 10% எனக்கு தீர்ந்தா கூட நான் கொஞ்சம் நிம்மதியா இருப்பேன். ஏன்னா டெய்லி அந்த கடனுடைய தொந்தரவு என்னால தூங்க முடியல, மிகப்பெரிய உள்ள அளவுக்கு மன உளைச்சலாக இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த இடத்துல அந்த கடனுடைய தொந்தரவுகள் அப்படின்றது இந்த மாதம் நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு 10% தீர்ந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். இல்ல எனக்கு அதிகமாயிட்டு இருக்கு அப்படின்னா உங்களுடைய ஜாதகப்படி ஏதோ குறைகள் இருக்கு. நிறைய இடத்துல இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு இவர்களினுடைய முன்னோர்கள் சாபம் அப்படின்றது இருக்கு. மேடம் எங்க தாத்தாவோ பாட்டியோ எங்க அப்பாவோ எங்க கொள்ளு தாத்தாவோ செஞ்ச தவறுக்கு நான் ஏன் அனுபவிக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வியும் இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு இருக்கும். ஏன் அவங்க என்னமா செஞ்சுட்டு போனா நான் எதுக்கு அதுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னா இந்த சந்ததிகள் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதுலயும் இந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த ராசி என்பர்கள், இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இது ஒரு புரியாத புதிராதான் இருக்கும். ஏன் அப்படின்னா இவர்கள் எல்லாமே தான் நன்மையை தான் செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படின்ற மாதிரியாக நினைப்பாங்க. ஆனா இவர்கள் செய்யக்கூடிய நன்மைகள் உங்களுக்காக செய்யல. உங்களுடைய முன்னோர்கள் என்னைக்கோ செய்த தவறுக்காக நீங்க பிராயச்சித்தம் தேடிட்டு இருக்கிறீங்க. இந்த பிராயச்சித்தம் உங்களுடைய 3வது தலைமுறைக்கு போய் சேரக்கூடிய ஒரு
அமைப்பு. உங்களுடைய குழந்தைகளினுடைய குழந்தைகளுக்கு தான் நீங்க செய்யக்கூடிய பிராயச்சித்தம் போக போகுது. அந்த அளவுக்கு அதிகப்படியான முன்னோர்கள் சாபம் அப்படின்னா என்ன அப்படின்னா, உங்களுடைய முன்னோர்கள் செய்த தவறுக்கு மற்றவர்கள் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஒரு பெண்கள் கூட இருந்திருக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு சொத்துக்களை யதார்த்தமாக இவர்கள் ஒரு குறைவான விலைக்கு வாங்கியிருந்திருக்கலாம். அவர்களினுடைய மன வேதனை தான் இன்னைக்கு நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய சில வேதனைகளாக இருக்கும். நிறைய பேருக்கு என்னால சொத்தே வாங்க முடியல அப்படின்னா உங்களுடைய முன்னோர்கள் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனையில மிகப்பெரிய அளவுக்கு ஈடுபட்டிருப்பாங்க. அதுதான் இன்னைக்கு நேரத்துக்கு உங்களால சொத்து வாங்க முடியல. ஆனா உங்களுடைய பிராயச்சித்தம் உங்களுடைய 3வது தலைமுறைக்கு கண்டிப்பாக அந்த பாக்கியத்தை முழுமையாக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த மாதத்துல இருந்து தொடங்க போகுது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு. இந்த துலாம் ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திர அன்பர்கள், சித்திரை நட்சத்திர அன்பர்கள் தன்னுடைய சொத்துக்களை விற்று கடன்களை அடைக்கக்கூடிய ஒரு யோகமான ஒரு மாதமாக இருக்கும். சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இவர்களுக்கு இழந்த வேலை வாய்ப்புகளை மீண்டும் பெறுவதற்குண்டான ஒரு மாதமாகவும் தான் இந்த சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த சுவாதிக்கு அடுத்து விசாகம் நட்சத்திர அன்பர்கள் இந்த துலாம் ராசியிலே ரொம்ப கெட்டிகாரத்தனா அதிகப்படி திறமைசாலிகள்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த விசாகம் நட்சத்திர அன்பர்கள் எவ்வளவோ திறமைகள் இருந்தாலும் அங்கீகரிக்கப்படாத ஒரு நபர்களாக தான் இருக்கிறாங்க அவர்களினுடைய வேலையில. அதனால அந்த விசாகம் நட்சத்திர நண்பர்களுக்கு வேலை ரீதியான அங்கீகாரம், அலுவலக ரீதியான மதிப்பு, அடுத்து பாத்தீங்கன்னா உயர்வுகள், பொருளாதாரத்துல வளர்ச்சிகள், குடும்பம் ரீதியான ஒரு அந்தஸ்து, இது எல்லாமே இந்த மாதத்துல கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு மாதமாக தான் இருக்க போகுது. இந்த 3 நட்சத்திர அன்பர்களையும் உள்ளடக்கிய இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டு பயணங்கள்னால மிகவும் சாதகமான பொருளாதார வளர்ச்சி இருக்கும். படிப்பு முடிச்சு என்னுடைய குழந்தை வெளிநாட்டுக்கு போறான், அவனுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும், அவனுக்கு நாங்க ஒரு லோன் வாங்கி கொடுத்து அங்க அவனை செட்டில் ஆகிற மாதிரி பண்ண போறோம். அதெல்லாம் சாதகமாக முடியுமா? 100% முடியும். உங்களுக்கு இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் இருந்து அந்த வெளிநாட்டு பயணங்கள் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக திசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.